ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ கனியை காப்பாற்றிருக்காங்க, சபரியை காப்பாற்றிருக்காங்க, கெமியை காப்பாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஜய் டிவி ஆட்களை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்காங்க. எஃப்ஜே கூட காப்பாற்றிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒட்டுமொத்த வீட்டையும் கொளுத்திட்டாங்க பார்வதி அப்படிங்கிறது நம்ம நேற்று லைவ்லேயே பேசியிருந்தோம். பட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த வரைக்கும் இருக்குது. நான் ஒவ்வொரு சினாரியோவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெளிவாக என்ன நடந்துச்சு முழுக்க முழுக்க நான் பார்த்தீங்கன்னா பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூவில் விஜய் டிவியோட திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா நைட் எபிசோட் நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 3 ப்ரோமோ வந்துச்சு கரெக்டாக. ஸோ மொதல் ப்ரோமோ உங்களுக்கு பயங்கரமான சண்டை நம்ம சபரிக்கும் வாட்டர்மெலனுக்கும் அடித்து நகர்த்தினாங்க அந்த கப்பு சாதத்துக்கு ரைட்டா. செகண்ட் ப்ரோமோ கனிக்கும் பார்வதிக்கும் உச்சக்கட்ட சண்டை கரெக்டாக. இந்த 2. தேர்டு ப்ரோமோ பார்வதி வாட்டர்மெலன்ட்ட பேசுகிற விஷயம் கனியை பற்றியும் துஷாரை பற்றியும். இந்த 3மே வரல எபிசோடில். ஓகே, இது எதனால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ப்ரோமோலையும் கனி மற்றும் சபரி மற்றும் எஃப்ஜே உடைய ஓப்பனாக அவங்க மாட்டினது வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் முதல் அந்த கப்பு இஷ்யூ வரும். கப் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் குட்டி குட்டியாக வச்சுட்டு இருந்தாங்க. வாட்டர்மெலன் சாப்பிடும்போது நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாப்புல, திருப்பி கேட்கவும் முடியல. ஓகே, ஆனால் மிச்சம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வச்சானுங்க. அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். பிரவீன் ராஜ்லாம் நல்லா சாப்பிட்டு போனால் அது பார்வதியோட இதுன்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தானுங்க. அப்படி கிடையாது, வச்ச சைஸ்லேயே தெரிஞ்சிச்சு எவ்வளோ வச்சானுங்க பிரவீன் ராஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்ஜே இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து வாட்டர்மெலனை அங்கே இது பண்ணானுங்க. சபரி இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு அவரோட சண்டை போட்டு அங்கே அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் திவாகர் அவர்கள். ஸோ இந்த இடம் சபரிக்கு ஒரு பெரிய ஒரு அடி விழும். ஏற்கனவே திவாகர் ஓட்டிங்கில் பயங்கரமாக போயிட்டுருக்காப்புல. ஸோ இங்கேயும் சபரிக்கு அடி விழுந்துச்சு அப்படின்னா ஓட்டிங்கில் நல்ல லீட் எடுத்துடுவார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ 2 பேரும் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. இது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா சபரிக்கு முடிஞ்சிடும் சோழி. ஏன்னா அவன் கத்திட்டான் பயங்கரமாக, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசிட்டான், வார்த்தை விட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகே, பயங்கர சண்டை வந்துச்சு பார்த்துருக்கீங்களா. அது லைவில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஓகே, ஸோ பயங்கர உத்வேகத்துடன் நம்ம வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மேய்ஞ்சார். எல்லாத்துக்கும் சமமாக பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சபரி காப்பாற்றப்பட்டான். 2வது ப்ரோமோல கனி அந்தளவுக்கு கத்தி மூளை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கத்தி உப்பு போட்ட விஷயம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மாட்டின விஷயம் எதுவுமே எபிசோட லைட்டாக ஓப்பன் மட்டும்தான் வந்துச்சு. பார்வதியோட சண்டை போடுறது மேபி இன்றைக்கி வருமானு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் வராது, கட் பண்ணிடுவானுங்க. ஓகே, எப்படி சபரியோட மேட்டரை கட் பண்ணாலும் அதே மாதிரியே நம்ம கனியோடைய மேட்டரையும் கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு உதாரணம் நிறையா சொல்லுவேன் நான், கனியை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணானுங்கன்ட்டு. அதாவது புக்கு வந்தோடனே ஒரு புக்கு இருக்குல்ல டாஸ்க் எடுத்துல கனி தான் படித்தாங்க. ஏன் எல்லாரும் படிக்க தெரியாதா? ஏன் கனியை ஓப்பன் படிக்கிறாங்க? அது இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் கனியை காப்பாற்றுறதுக்கு நிறைய பிக் பாஸ் பாராட்டுற மாதிரிலாம் பண்ணாங்க கரெக்டாக. ஸோ இதெல்லாம் கனியை காப்பாற்றுறதுக்கு இந்த ப்ரோமோவும் டெலிகாஸ்ட் ஆகும்போது தெரில. 3வது ப்ரோமோலையும் கனியை பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி எபிசோடில் நேற்று எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகலை. ஸோ கனியை எஃப்ஜேவோடைய ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது நேற்று. நம்ம வியானா இருக்காங்களா அவங்கள பாரில் ஆடுற ஸ்ட்ரிப் கிளப், அதாவது ஆடிட்டே இருக்கும்போது ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா நியூடாக போகிறது, இந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லி அந்த நாய் விமர்சித்தான். அதையும் போடல, காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்போயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க விஜய் டிவியோடைய ப்ராடக்டை விஜய் டிவி பக்குவமாக ஊதுறானுங்க, காப்பாற்றுறானுங்க அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணி வச்சு அவங்கள கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எவ்வளோ பெரிய கேடுகட்டத்தனம், எச்சத்தனம். இப்படி நீங்கள் காப்பாற்றுறதுக்கு 4 பேர்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா லைவ் பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் சும்மா கிடையாது. நாங்கள் ஜென்யூனாக இருக்கிறப்ப 4 பேர் சொல்ல தான் செய்வோம். இப்படிப்பட்ட வேலையை ஏன் விஜய் டிவி அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் செய்கிறாங்க? இது ஜியோ ஹாட்ஸ்டார் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, விஜய் டிவி ஆர்டிஸ்ட் ஏற்கனவே நிறைய பேர் ஜியோ மெர்ஜர் வந்த பிறகு விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை கைவிட்டாங்க. இப்போ விஜய் டிவியில் இருக்கிறதுனால விஜய் டிவி ஆர்டிஸ்ட் காப்பாற்றுறாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். சரி, பார்வதி மேட்டருக்கு வருவோம். பார்வதி கிச்சனில் உட்காருறது அப்படிங்கிறது அவருடைய இஷ்டம். அது ரூல் புக்கில் ஒரு வெங்காயம் கிடையாது. உட்காந்து ஏஞ்சி போனோன்னா இவங்களுக்கு என்ன ஆகுது, நோகுது. தண்ணியை ஊற்றி விட்றானுங்க, அவள் தொடச்சிட்டு உட்காடுறான். திருப்பி தண்ணி ஊற்றி விட்றாங்க. திருப்பி வரும்போது என்ன பண்ணுறா, அவள் தண்ணியை தள்ளி விடும்போது கெமி மேலே பட்டுருது. உடனே கெமி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணி நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் வீட்டில் அப்படின்ட்டான். சபரி சமைக்க மாட்டேன்ட்டான்.
எஃப்ஜே வந்து வெசல் வாஷிங் பண்ண மாட்டேன்னா கனி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னா பார்வதி மன்னிப்பு கேட்கணும். என்ன மைத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். பார்வதி பண்ணது என்ன தப்பு? அவள் பாட்டு வந்து உட்காந்தா நல்லா பேசிகிட்டு இருந்தா, அவள் வாயை கொஞ்சம் அடைக்கிறீங்களா அது ரைட்டு. பட் மிச்சபடி என்ன தப்பு பண்ணா? லக்ஸரி வீட்டில் என்ன பண்ணலான்னு தான் இருக்குது. ஸோ ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் லக்ஸரி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுக்கு உடனே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணி பார்வதி வந்து கேட்குறாங்க. பார்வதி மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டாங்க. முடியாதரா அப்படின்ட்டா. சரி, வெளியே வந்த பார்வதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு நம்ம வாட்டர் மெலன் வந்து உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே இந்த கமருதீன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து வாட்டர் மெலன் ஜால்ரான்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி பயங்கரமாக வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்றி விட்றான். இன்னொரு பக்கம் ஆதிரை இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காங்கல்ல, எஃப்ஜே இவர்கிட்ட வெட்டிடுவாங்க சொன்னால் அதுக்கு வந்து சாரி கேட்கலன்னு சொல்லி சொல்லும்போது ஆதிரை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினோடனே ஆதிரையை திட்டுறாரு திவாகர். உடனே நீங்கள் எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆதிரைக்கும் திவாகருக்கும். அப்போ நான் தான் அவங்களுக்கு தான் காப்பாற்றுறேன், நான் தான் அவனுக்கு விட்டு கொடுத்தேன்னொடனே அது என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றான். நாமினேஷனில் அவர் இல்லாமல் ஆதிரைக்கு விட்டு கொடுத்தாருல, அந்த இதை வந்து அவர் ஸ்ட்ராட்டஜின்றான். ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம். அதெல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேச வரும்போது இங்கிட்டு கமருதீன் ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பார்வதி கிட்ட பேசும்போது பழம் தர்பூசணி வந்து கொஞ்சம் உள்ளே வந்தவுடனே நீ உருண்டை அப்படின்றான், பாடி ஷேம் பண்ணுறான், நிலம் விளங்காதவன்றான். கமருதீனோட கேரக்டர் பார்த்தீங்களா, இதுவும் வந்து வராது எபிசோடில். ஏன்னா இது வந்து அவனுடைய எதுவும் விஜய் டிவி தானே, அவனுக்கும் ஓட்டு வராதுல்ல, எவ்வளோ எச்சத்தி எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கடுத்து மன்னிப்பு கேட்குறான். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். ஏன்னா லூசு பயிலாக இருப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. கரெக்டாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து விஜய் டிவி இருக்குங்கிறது பார்க்க முடியுது. கமருதீன் எவ்வளோ சீப்பாக பேசியிருக்காங்க. அடுத்து இந்த ரம்யா ஜோ, எப்பா என்ன நடிப்பு! எங்களால் தான் நாங்களும் ஒரு காரணம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லக்ஸரி ஹவுஸுக்கிட்ட வந்துட்டு, அதாவது பார்வதி கிட்ட வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்டுரு, உப்பு போட்டதுக்கு அவங்களும் மன்னிப்பு கேட்கணும், அப்போ நீ மன்னிப்பு கேட்டுரு, அவங்க மன்னிப்பு கேட்டவொடனே நீ மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்வதி பண்ணுறாளே நானும் அதில் காரணமாக இருக்கேனே ஊன்னு சொல்லி ரம்யாஜி வந்து அங்கே ஒரு நல்ல நடிப்பு நடிக்கிறா. எவ்வளோ முகங்கள் வெளியே வருதுடா. பார்வதி இதை தெரிஞ்சோ பண்ணாலோ தெரியாமல் பண்ணாலோ இப்போ பண்ணதுனால இந்த கனியோடைய முகத்தில், அதாவது கனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஹோல்டில் வச்சுக்கிட்டு இவங்க தான் ஏதோ பெரிய பருப்பு மாதிரி, எல்லோரும் கரெக்டாக சமைக்கணும், எல்லோரும் கரெக்டாக சாப்பிட்ணும், இந்த வீட்டில் அது வச்சு தான் சட்டம், எனக்குன்னு ஒரு 4 அடிமைங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்குல்ல, அதையும் கிழிச்சு விட்டா. அவள் எப்படி பேசியிருக்கா பாருங்கள். மண்ணில் குத்தி இருக்கா, கொம்பு முளைச்சிருக்கா, அவனுக்கு அறிவு இருக்கா, உப்பு போட்டு வச்சுருக்கா, உப்பு போட்டதுக்கு அந்த ஒரு இதுவே இல்லை. இதுக்கு முன்னாடி சேதுபதியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்கல. அதுக்கடுத்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டது எவனுக்குமே தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? பிக் பாஸ் ஹவுஸுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சு நொறுக்கிறோம் என் கனி அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் தெரியல, கனி எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போகிறப்ப சரி வரா பார்வதியும் வந்துட்டாங்க. வந்து உட்காடுறாங்க. வந்து உட்காந்தவொடனே பேசணும்ல, பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அவங்களெல்லாம் சாப்பிடாம இருக்கோம் அப்படி இப்படின்ட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு வாக்குவாதம் கற்று ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி ரொம்ப ப்ளசண்ட்டாக மெதுவாக பண்ணுறாங்க. இது தப்பா, இது கரெக்டாக, இது தப்பாக நான் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ பதிலே இல்லை அவங்ககிட்ட. எஃப்ஜே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான். உடனே ரம்யா வந்து ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஒருத்தன் சாப்பாடு சாப்பிடாம ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்புன்ட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு பார்வதி சோழி. ஏன்னா எல்லாம் சேர்ந்து கட்டமாக என்ன பண்ண முடியும், பார்வதி ஓகேன்ட்டா சரி சாப்பிடுங்கன்ட்டு. அதுக்கடுத்து கடைசி வரைக்கும் சாப்பிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் சபரிக்கிட்ட நூடுல்ஸ் மட்டும் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து கேட்டால் மாதிரி யாரும் தொடக்கூடாது, எஃப்ஜேலாம் கையில் பார்த்துட்ட கூடாது எனக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் திவாகர் ரொம்ப தங்கமான மனுஷங்க. பார்வதி சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பார்வதிகிட்ட கொடுக்குறது, அப்போ பார்வதி அழுது இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க சாப்பிட்றது எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அத்தனைக்கும் அவங்களுடைய ரூல்ஸ்னு புக்கில் அது எழுதலை. சிம்பிளான மேட்ரு இது, அவங்க செய்யணுங்கிறது தான். ஏன் உட்காந்துட்டு போனால் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை ஆகிடுச்சு. கடைசி மன்னிப்பு கேட்க வச்சு மன்னிப்பு கேட்டு இந்த துஷார்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க கேப்டன்ட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிச்சராக இருப்பான் போல். சும்மா தான் அந்த வீட்டில் இருக்கான், ஒரு வெங்காயம் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக அவன் கேப்டன் வந்தானே, அவன் கிடக்கிறாடா பார்வதி லக்ஸரி ஹவுஸில், நீங்கள் வாங்கடா பிக் பாஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன், பிக் பாஸ் இல்லை ரிஜிஸ்டர் நம்ம பேசிக்கலாம், நீங்கள் சமைங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சமைச்சிருப்பான். ரூல் பிரேக் பண்ணி கூட நான் கேப்டன் தான், நான் அந்த ரைட்ஸில் நான் வாங்கி தரேன், நீங்கள் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பான். அவன் என்னடானா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு பயந்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, நம்ம திவாகருக்கும் வினோத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபன் செஷனுங்க, பயங்கர ஃபன். அதாவது இப்போ எதுனாலும் சரி திவாகர் வந்து வினோத்துன்றார். அதாங்க அவன் வெளியே இருக்கான்ல வினோத் அப்படின்னோடனே ஐயோ சாரி பிரவீன் அப்படிம்பார்.
இதை வந்து பார்த்துட்டு நீ ஏதாவது நாளைக்கு ஏதாவது மாட்டிட்டு போகும்போது கூட என்ன பேரை சொல்லிட்டு போகிற வினோத்னு சொல்லி ஒரே ஃபன்னு. அப்புறம் நீ என்ன நினைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசுகிற அந்த கண்டெக்ஸ்ட்டு, நீ கொரட்டை விட்டு அந்த தூங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வினோத்துக்கும் வாட்டர்மெலனுக்கும் வந்து ஃபன்னாக தான் போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தம் பாரு இவங்க விஜய் டிவி பின்ன வலையில் விழுந்துட்டாங்க, அழுதுட்டாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க, முகத்திரையும் கிழிச்சிட்டாங்க. அதை நார்மலான ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஆனால் விஜய் டிவி பார்க்குறவங்களுக்கு எதுவுமே வரலைன்ற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் எதுக்கு இருக்கோம், ரிவ்யூவர்ஸோட வேலை இதுதானே. ஸோ பார்வதி ராக்டு ஹோல் கண்டஸ்டன்ஸோடைய எல்லாமே க்ளவுனாக இருக்கிறதுனால அவங்களுடைய முகமூடி கிழிந்து விட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.